Taste the Daily. பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கழக மாணவர் அணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக மாணவர் அணி மாநில செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் டி ஜெயக்குமார், மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம், கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம், அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பத்துறை உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தின் இறுதியில் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவியேற்பதற்கு அயராது பாடுபட வேண்டும் என்றும், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு ஆளாக்கி வரும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோவையில் சிமெண்ட் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். 27வது வார்டு பீளமேடு மாரியம்மன் கோவில் வீதி முத்துநகர் உள்ளிட்ட பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக 14,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனை கழக அம்மா பேரவை இணைச் செயலாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி அருகே சாலை விபத்துகளை தடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கடையநல்லூர் துரைசாமிபுரம் சாலையில் சில வாரங்களுக்கு முன் 2 பேருந்துகள் மோதி பலர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடிக்கடி விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. இந்நிலையில் அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட இணைச் செயலாளர் டேனி அருள்சிங் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்லப்பா உள்ளிட்ட அதிமுகவினர் சாலையின் இருபுறமும் போடப்பட்டுள்ள தடுப்பு சுவரே இதற்கு காரணம் என்பதால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலையின் நடுவே மட்டும் தடுப்பு சுவர் அமைக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாவட்டம் நன்னிலம் பகுதியில் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ள சமத்துவ பொங்கலுக்கான இடத்தினை முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் R காமராஜ் ஆய்வு செய்தார். தமிழர் திருநாளான தைப்பொங்கல் விழா வரும் 15ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு நன்னிலம் பகுதியில் திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான R காமராஜ் தலைமையில் வரும் 7ஆம் தேதி 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் நடைபெறும் இடத்தினை முன்னாள் அமைச்சர் R காமராஜ் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் அதிமுக முன்னாள் தொகுதி அமைப்பாளரும் வெற்றிலை விவசாய சங்க தலைவருமான சோழவந்தான் SS சோனையின் 39வது ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. புரட்சி தலைவரின் தீவிர ஆதரவாக செயல்பட்ட சோழவந்தான் SS சோனையின் நினைவு நாளில் அவரது திருவுருவ படத்துக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் உட்பட பலர் இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. குளித்தலை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் ரிப்பன் வெட்டி தேர்தல் பணிமனை அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் MLA சசிகலா ரவி, பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே சானார்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பரிசுகளை வழங்கினார். சானார்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் கடந்த மாதம் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிக்கும் விழா குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி கலந்து கொண்டு முதல் இடத்தை பிடித்த சேலம் அணிக்கு கோப்பையையும் 15,000 ரூபாயையும் பரிசாகவும், 2ஆம் இடம் பிடித்த ஈரோடு அணிக்கு கோப்பை மற்றும் 10,000 ரூபாயையும், 3ஆம் இடம் பிடித்த வெப்படை அணிக்கு 7,000 ரூபாயையும் கோப்பையையும், ஒட்டன் கோயில் அணிக்கு 5,000 ரூபாயையும் கோப்பையையும் வழங்கினார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த அமமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். பேரூர் கழக அலுவலகத்தில் திருச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி முன்னிலையில் அமமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது கழக துண்டினை முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அணிவித்து வரவேற்பு அளித்தார். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் சமயபுரம் T ராமு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மு பரமேஸ்வரி, புரட்சி தலைவி அம்மா, பேரவை மாவட்ட செயலாளர் G ரமேஷ் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தனது குடும்பத்துடன் அதிமுகவில் இணைந்தார்.
நாகை மாவட்ட கழக செயலாளரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் நாகை மாவட்ட நாம் தமிழர் கொள்கை பரப்பு செயலாளர் சுந்தர்ராஜன் 2021 ஆண்டு கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளரான தனது மனைவி பொன் இளவழகியுடன் சேர்ந்து அதிமுகவில் இணைந்தார். முன்னாள் அமைச்சர் OS மணியன் சுந்தர்ராஜனுக்கு கழக துண்டு அணிவித்தும் அவரது மனைவிக்கு புடவை வழங்கியும் வாழ்த்தி வரவேற்றார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் பணி குறித்து அதிமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் கிளை கழக செயலாளர்கள், வாக்குச்சாவடி மைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கழக பணியாற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் உதகை நகராட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவும் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் KR அர்ஜுனன், உதகை நகர செயலாளர் சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.